வீடு பார்த்தாச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணேன்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் சென்னையில் இருக்கும் போது என்கிட்ட நிறையா திங்ஸ் இருந்தது, அதையும் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோடய ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். எனக்கு ஒரு நல்ல டீல் கிடச்சிது. ஸோ அதனால் அது கொஞ்சம் லாங் டேர்மாகவே நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை நான் மட்டும் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். நிறைய பேர் என்னோடய டேபிள் சேர் பற்றி கேட்டிங்க. என்னோடய டேபிள் சேர் அதுக்கப்புறம் என்னோடய சோஃபா கூட வந்து நான் ரெண்ட் தான் பண்ணினேன். ஃபர்லாங்கோ அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து தான் ரெண்ட் பண்ணினேன். முதல்ல எனக்கு ரெண்ட் பண்ணுறதுல பெரிய அபிப்பிராயம் கிடையாது. பிகாஸ் எனக்கே நான் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ரெண்டிங்கில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த சோஃபா பிடிக்கல அப்படின்னா நான் மாற்றிக்கலாம் வேறு ஒரு டிசைனுக்கு. அதே மாதிரி இப்போ நான் பெங்களூர்லேருந்து வேறு ஏதாவது ஊருக்கு போகிறேன்னா கூட அவங்களே வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துப்பாங்க. இப்போ நான் ரெண்ட் பண்ணதுனால இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு அலையணும்னு அவசியம் கிடையாது. ஐ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் தெம் டு ஷிஃப்ட் இட் டு மை நியூ பிளேஸ் இஃப் ஐ எம் கோயிங் எனிவே. ஒரு வேளை உங்களுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஃபர்னிச்சர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை ஸ்டாப் கூட பண்ணிக்கலாம். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் கன்வீனியன்ஸ் இன் தட் டூ.